எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு 1.8ல் எக்ஸுன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க மற்றும் ஒய்ன்ற கணம் கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகவும் கேட்டிருக்காங்க. கீழே 3 உறவு கொடுத்துருக்காங்க. இது எது சார்பு சார்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற ஒரு கணம் ஒய்ன்ற கணம் எடுத்துக்கிறோம். எக்ஸுன்ற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -5 1 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி. இப்போது R1 வந்து சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போது R1 = -5A. இந்த -5 வந்து A கூட தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி 1 வந்து A கூட தொடர்பில் இருக்குது. 3 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. 4 வந்து C கூட தொடர்பில் இல்லை. அதனால் இது சார்பு இல்லை. சார்புனா என்னதுன்னா எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுறு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சார்பு. இங்கே 4க்கு நிழலுறு இல்லாததுனால இது சார்பு இல்லை. ஓகேவா? எக்ஸில் உள்ள இந்த 4 என்ற உறுப்பிற்கு ஒய்யில் நிழலுறு இல்லை, எனவே இது சார்பாகாது. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் வந்து சார்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுன்ற வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? -5 1 3 4. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி. இப்போ R2 வந்து சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். -5 எது கூட தொடர்பில் இருக்குது? -5 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. இந்த 1 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. 3 வந்து A கூட தொடர்பில் இருக்குது. 4 வந்து C கூட தொடர்பில் இருக்குது. ஓகேவா? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுறு இருக்கிறதுனால இது சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா -5 வந்து எது கூட தொடர்பில் இருக்குது? B கூட தொடர்பில் இருக்குது. 1 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. 3 வந்து A கூட தொடர்பில் இருக்குது. 4 வந்து C கூட தொடர்பில் இருக்குது. எல்லாமே தொடர்பில் இருக்கிறதுனால இது சார்பு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுறு இருக்கிறதுனால இது சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து R3. அதே மாதிரி எக்ஸோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -5 1 3 4. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? ஏபிசி. இந்த -5 எது கூட தொடர்பில் இருக்குது? A கூட தொடர்பில் இருக்குது. 1 வந்து A கூட தொடர்பில் இருக்குது. 3 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. 4 வந்து C கூட தொடர்பில் இருக்குது. 1 வந்து B கூட தொடர்பில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸில் இருக்கிற 1ன்ற உறுப்புக்கு 2 நிழலுறு இருக்குது. ஒயில் என்னென்ன நிழலுறு இருக்குது? ஏன்றது ஒன்று இருக்குது, பீன்றது ஒன்று இருக்குது. 2 நிழலுறு இருக்கிறதுனால இது சார்பு இல்லை. ஒரே ஒரு நிழலுறு இருந்தால் மட்டும்தான் இது சார்பு. இந்த 1ன்ற உறுப்புக்கே 2 நிழலுறு இருக்குது. ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்கிறதுனால இது சார்பு இல்லை. எக்ஸில் உள்ள இந்த 1 என்ற உறுப்பிற்கு இந்த ஒய்யில் ஏ பி அப்படின்ற 2 நிழலுறு இருக்கிறதுனால இது சார்பு இல்லை. இதோடு இந்த சம்மு முடிஞ்சுது.